ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்திங்கன்னா ரைஸ் செம்ப்ளன்ஸ். பி கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கேன். ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ இது ஒரு லிட்ரரி டேர்ம்ஸ் தான். இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இதுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹியர்ஸ் எ பிரேக் டவுன் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ரைஸ் செம்ப்ளன்ஸ் இஸ் லைக் எ செக் பாயிண்ட் ஃபார் யுவர் பிரெயின் இட் டாஸ்க் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலீவபிள், அது நம்பிக்கை தரக்கூடியது, ரியலிஸ்டிக் உண்மை அப்படிங்கிற விஷயத்த எதெல்லாம் காட்டுதோ, ஒரு ஸ்டோரி இருக்கோ இல்லை ஒரு விஷயம், ஒரு ஸ்டோரி, ஏதோ ஒரு புக்கில் படிக்கிறீங்க, ஒரு நாவல். ஸோ இந்த விஷயம்லாம் நம்பக்கூடியதாகவும் உண்மையாகவும் இருந்துச்சுன்னா அது பேர் தான் ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு புக்கில் இருக்கிற நாவலும் சரி, ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸை காதில் கேட்குறீங்களும் சரி, அந்த விஷயம்லாம் நம்பக்கூடியதாகவும் உண்மையாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிறாங்க. அது உண்மையாக இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நாட் ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு, டஸ் திஸ் ஃபீல் ரியல்? ஒரு நாவல் படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கும் போது அதில் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணி பாருங்கள். டஸ் திஸ் ஃபீல் ரியல்? இது உங்களுக்கு ரியலாக தோணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பக்கூடியதாக இருக்கா பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேர் 3 கொஷின் நான் கேட்டுக்கிறேன். டஸ் திஸ் மேக் சென்ஸ்? இந்த படிக்கும் போது இதனால் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தோணுதா, பாசிபிளா அப்படிங்கிற விஷயம் தெரியுதுங்களா? குட் திஸ் ரியலி ஹேப்பன்? இது கண்டிப்பாக நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி, நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த கொஷின்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா எஸ், ஆமாம், நான் இதை ரியலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன், இது கண்டிப்பாக நான் படிக்கும் போது உணர்ந்தேன், இதில் ஒரு கண்டிப்பாக உயிரோட்டம் இருக்குது, நம்பிக்கைக்கூடியது தான், அப்புறமேட்டு இது கண்டிப்பாக நடக்கக்கூடியது தான், இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சினால் கண்டிப்பாக நடக்கக்கூடியது தான் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா, எஸ்ன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி 3 கொஷினுக்கும் அதுதான் ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ரைஸ் செம்ப்ளன்ஸ்னால் நம்பக்கூடியது, உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரைஸ் செம்ப்ளன்போம். அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட் இஃப் த ஸ்டோரி ஃபீல்ஸ், அதாவது திங்க் ஆஃப் இட் லைக் எ ஸ்டோரி, இஃப் த ஸ்டோரி இஸ் கிரேசி ஆர் இம்பாசிபிள் யூ மைட் சே தட்ஸ் நாட் ரைஸ் செம்ப்ளன். ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டோரி நடக்கவே இது மாதிரி ஒரு ஸ்டோரி என்னது என் வாழ்க்கையில் நடக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பாசிபிளான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா அது ரைஸ் செம்ப்ளன்ஸ் கிடையாது. நம்பிக்கை தரக்கூடிய, உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரைஸ் செம்ப்ளன்ஸ் அப்படிங்கிற இந்த லிட்டரரி டேர்ம்ஸை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.